ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இன்றைக்கும் 69ஆம் சங்கீதத்திலிருந்து 72ஆம் சங்கீதம் இருக்கிறதான பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். 69ஆம் சங்கீதம் மேசியாவை பற்றியதான ஒரு சங்கீதமாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திலே முதல் 4 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, தாவீது, ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா எவ்வளவாக துன்பப்படுகிறது, என் துன்பத்தின் வழியிலே நான் என்னவெல்லாம் சந்திக்கிறேன் என்பதாக கூறுகிறார். முதல் வசனத்திலே வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது என்று கூறுகிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே வெள்ளங்கள் போன்ற பிரச்சனைகள் வருவதாக அவர் சுட்டி காட்டுகிறார். 4ஆம் வசனத்திலே நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். இயேசுவும் கூட யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 24-25ஆம் வசனத்திலே, அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்திருக்கிறார்கள், முகாந்திரமில்லாமல் என்னை பகைத்தார்கள் என்பதாக கூறியிருக்கிறார். இயேசுவை யூத ஜனங்கள், யூத தலைவர்கள் பகைத்து அவரை சிலுவையிலே அறையும்படியாக அவர்கள் திட்டமிட்டதின் அடையாளமாக இந்த வசனம் கூறப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே, தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தான் படுகிறதான அவமானங்கள், தன் மீது சாற்றப்படுகிறதான குற்றங்களையும் குறித்து அவன் கூறுகிறான். உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்படாதிருப்பார்களாக என்று ஆண்டவரை பார்த்து அவன் கூறுகிறான். அது மாத்திரமல்ல, உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லட்சையின் முகத்தை மூடிற்று, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் தாயின் பிள்ளைக்கு அந்நியனுமானேன் என்பதாக அவர் பட்டியலிட்டு கூறுகிறார். என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன், இரட்டை என் உடுப்பாக்கினேன், வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலாக நான் மாறினேன் என்பதாக தாவீது கூறுகிறார். 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்படிப்பட்டதான சூழ்நிலைமையிலேயும் ஆண்டவரே, நீர் எனக்காக இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் செய்யும் பொழுது உமது மிகுந்த கிருபையினாலும் உமது இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும் என்று கூறுகிறான். 16ஆம் வசனத்திலே, உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும் ஆண்டவரே என்பதாக ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாமல் இரும், நீர் என் ஆத்மாவினிடத்தில் வந்து விடுதலை பண்ணும், என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டுக் கொள்ளும் என்று தாவீது கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். 21ஆம் வசனம், என் ஆகாரத்திலே கசப்பு கலந்து கொடுத்தார்கள், தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று தாவீது கூறுகிறார். மறுபடியுமாக இந்த வசனத்தை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே நாம் இயேசு தாகமாயிருக்கிறேன் என்று கேட்ட பொழுது அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள் என்று நாம் வாசிக்க முடியும். இது நிமித்தமாக இந்த வசனத்தின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியதை நாம் கண்டுகொள்ள முடியும். 22ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வளையுமாக கடவது, உடைய உக்கிரத்தை அவர்கள் மேலே ஊற்றும், தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பண்ணுகிறார்களே, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பெயரை கிறுக்கி போடும், நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பெயர் எழுதப்படக்கூடாது, தேவனே நீர் நியாயத்தை செய்ய வேண்டும், நீர் நீதியாய் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி தாவீது கூறுகிறார். தொடர்ந்து 29ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனத்திலே தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாவீது தேவனை உயர்த்தி பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன் என்று 30ஆம் வசனத்திலேயும், கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியார் என்று 33ஆம் வசனத்திலேயும், இவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார், அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று 35-36ஆம் வசனத்திலேயும் கூறி தேவனை அவர் உயர்த்துகிறார். தனக்கு ஏற்பட்டதான எல்லா விதமான போராட்டங்கள், தனக்கு ஏற்பட்டதான துன்பங்கள், தன்னுடைய அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றிலேயும் இருந்து தேவன் என்னை விடுவிப்பார் என்கிறதான அந்த நிச்சயம் தாவீதுக்குள்ளாக இருந்தது. அவர் விசுவாசத்திலே செயல்பட்டார். 70ஆம் சங்கீதம் நிலை பூட்டுதலுக்காக பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான தாவீதின் சங்கீதம் என்று கூறப்பட்டுகிறது. இதிலேயும் தாவீது, ஆண்டவரே எனக்கு விடுவித்தலை வேண்டும், எனக்கு சகாயம் செய்ய தீவிரம் பண்ணும் என்பதாக கேட்கிறார். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட வேண்டும், எனக்கு தீங்கு வர விரும்புகிறவர்கள் அவர்கள் லட்சையினாலே பின்னிட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறதான தாவீது, உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்பட வேண்டும்,
உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்ல கடவர்கள். நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே, என்னிடத்திலே வர தீவிரமாயிரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே, தாமதியாதேயும் என்று சொல்லுகிறார். 71ஆம் சங்கீதம் முதல் 8 வசனத்திலே தேவன் என்னுடைய அரண், என்னுடைய கோட்டை என்பதை தாவீது கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்படாதபடி செய்யும். நான் எப்பொழுதும் மனதடையத்தக்க கண்மலை நீரே. என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. என் கண்மலையும் என் கோட்டையுமாக இருக்கிறீர். துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே. உண்மையே நான் துதிப்பேன் என்று கூறுகிறார். அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கிறது என்று கூறுகிறார். 9ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் மீது தனக்கு இருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். முதிர்ந்த வயதிலே என்னை தள்ளிவிடாமல், என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமல் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள். என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள். தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடிப்போம் என்று நினைக்கிறார்கள். என் தேவனே, நீரே எனக்கு சகாயம் பண்ண வேண்டும். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன் என்பதாக அவர் கூறுகிறார். 16ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன், உடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து 24ஆம் வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது தேவனை அவர் துதிக்கிறார். என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். உம்முடைய நீதி உன்னதமானது. பெரிதானவைகளை நீர் செய்தீர். உமக்கு நிகரானவர் யார் என்ற கேள்வியை எழுப்புகிறார். மாத்திரமல்ல, இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். நான் பாடும்பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் எம்பிரித்து மகிழும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். 24ஆம் வசனம், எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெற்றி இலச்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும் என்று சொல்லுகிறார். 22ஆம் வசனத்திலேயும் கூட, என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உமது சத்தியத்தையும் துதிப்பேன் என்று சொல்லி அவர் தேவனுடைய நீதியை, தேவனுடைய சத்தியத்தை வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 72ஆம் சங்கீதம் சாலமோனை பற்றியதான சங்கீதம் என்று கூறப்பட்டுகிறது. தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளை, ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியை கொடுத்தருளும் என்று சங்கீதம் ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனம், அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடு உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தின் சிறுமைப்பட்டவர்களை நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவர்களை நொடுக்குவார் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ராஜாவினுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது, அந்த ராஜா எப்படிப்பட்டவராக காணப்படுகிறார் என்பதை இந்த 4 வசனங்கள் விளக்கி கூறுகிறது. 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரையிலான வசனத்தை நாம் பார்க்கிறதான வேளையிலே அந்த ராஜாவினுடைய தன்மை இன்னும் அதிகமாக விளங்குகிறது. அவர் எந்த காலங்களிலே ராஜாவாக இருக்கிறார், எவ்வளவு நாட்கள் ராஜாவாக அரசாளுவார், அவருடைய ராஜரீகமான அந்த சிங்காசனம் எவ்வளவு நாட்களுக்கு உறுதியாக இருக்கும் என்பதை இந்த வசனங்கள் கூறுகிறது. சந்திரனும் சூரியனும் உள்ள மட்டும் உமக்கு தலைமுறை தலைமுறையாக அவர்கள் பயந்திருப்பார்கள். புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போல, பூமியின் நனைக்கும் தூறலை போல இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரம் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்திலே அந்த ராஜாவினுடைய சிங்காசனம் எவ்வளவு தூரத்திற்கு உறுதியாக இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் ராஜா அரசாளுகிறவராக காணப்படுவார் என்பதாக பார்க்கிறோம். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷீஷின் ராஜாக்கள், தீருவின் ராஜாக்கள், சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் யாவரும் அவருக்கு காணிக்கைகளை செலுத்தி வெகுமானங்களை கொடுப்பார்கள். அவருடைய பிரஸ்தாபத்தின் புகழ்
பூமி எங்கும் அது செல்லக்கூடியதாக காணப்படும் என்பதாக அந்த வசனங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. 12ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறதான வேளையிலே ராஜா கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறியவனையும் விடுவிப்பார், பலவீனனுக்கும் எளியவனுக்கும் இறங்குவார், எளியவர்களின் ஆத்துமாவை ரட்சிப்பார், வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் அவர்களை தப்புவிப்பார், அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையானதாக காணப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ராஜாவின் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேபாவின் பொன் கொடுக்கப்படும், அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், பூமியிலே மலைகளில் உச்சியில் ஒருபடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனை போல அசையும், பூமியின் புல்லை போல நகரத்தார் செழிப்பார்கள், அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமமும் சந்தான பரம்பரையாக நிலைத்திருக்கும்படியாக காணப்படும், மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், அவரே அதிசயங்களை செய்கிறவர், அவருடைய மகிமை பொருந்திய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். கடைசி வசனத்திலேயும் கூட ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது என்று அவர் சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த வசனங்கள் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you all.